வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையக்கூடிய அந்த நிகழ்வானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் முதல் ஆளாக கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து புதுச்சேரி பாஜக முன்னாள் தலைவர் சாமிநாதன், அதே போன்று திருப்பூர் முன்னாள் எம்பி சத்யபாமா, அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட முன்னாள் பொருளாளர் கந்தவேல் முருகன், நம்பியூர் அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியம், கோபி மேற்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த குறிஞ்சிநாதன், முன்னாள் யூனியன் தலைவர்கள் மௌடீஸ்வரன், PU முத்துசாமி, அத்தானி பேரூர் கழக செயலாளர் SS ரமேஷ் உள்ளிட்டோர் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் முன்னிலையில் இணைந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவராக செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அந்த தமிழக வெற்றி கழகத்தின் சால்வை அணிவித்து அதிகாரப்பூர்வமாக தாவேகாவில் அவர்கள் இணைகிறார்கள். அவர்களுக்கான அந்த உறுப்பினர் அட்டை விரைவில் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையன் அவர்களுக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அந்த பொறுப்பு, நிர்வாக குழுவை நடத்தக்கூடிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கொங்கு பகுதிகளான கோவை, நாமக்கல் திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அவர் அமைப்பு பொதுச் செயலாளராக இருப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவருடைய ஆதரவாளர்களுக்கும் பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்பட இருக்கிறது. ஏனென்றால் அரசியலில் நீண்ட அனுபவம் உடையவர்கள் அவருடைய ஆதரவாளர்கள். கொங்கு பகுதிகளுக்கு அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு பொறுப்புகளும் விரைவில் அறிவிக்கப்படும் என தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இணையக்கூடிய நிகழ்வில் விஜய், அதே போன்று அருண்ராஜ், வெங்கட்ராமன், ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், சிட்டி நிர்மல்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவராக தனித்தனியாக சந்தித்து அவர்கள் இணையக்கூடிய இந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. காலை 9:30 மணி அளவிலே விஜய் அவர்கள் வந்துவிட்டார். அவரை தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்களுடைய வருகைக்காக காத்திருந்தார். செங்கோட்டையன் வருகை தந்ததும் தற்பொழுது தாவேகா அலுவலகத்தில் நிகழக்கூடிய அந்த நிகழ்வில் தற்பொழுது ஒவ்வொருவராக அறிமுகம் செய்து அவர்களுக்கு அந்த அறிமுக நிகழ்ச்சிகளுக்கு பின்பு அவர்கள் மத்தியில் விஜய் அவர்கள் உரையாற்றுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதன்முறையாக தாவேகாவில் ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவர் இணைந்திருப்பதும் தாவேகா தரப்பு மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் தாவேகா ஒரு புதிய கட்சி, இதுவரை எந்த ஒரு முன்னாள் அரசியல் தலைவர்களோ அதே போன்று நீண்ட அனுபவம் வாய்ந்த தலைவர்களோ இணையாத நிலையில் தற்பொழுது செங்கோட்டையன் இணைந்திருக்கிறார். தேமுதிகவிற்கு எப்படி பன்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தாரோ அதே போன்று தாவேகாவிற்கு செங்கோட்டையன் அவர்கள் இருப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு அரசியல் வழிகாட்டியாகவும் அதே போன்று விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை மேற்பார்வையிடுவதும் அதே போன்று அவருக்கு அடுத்தடுத்த தேர்தல் அறிக்கையை தயார் செய்வது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பொறுப்புகளும் செங்கோட்டையன் அவர்களுக்கு வழங்கப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இந்த நிர்வாகிகள் இணைவிற்கு பின்பு விஜய் அவர்கள் உரையாற்ற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு பின்பு அவர் இங்கிருந்து புறப்பட்டு செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் என்ன பொறுப்பு அளிக்கப்பட்டு இருக்கிறது என்பது குறித்த விவரம் விரைவில் அறிக்கையாக வெளியிடப்படும் என தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.